வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கட்டிங் போன வழியை பார்த்தோம் இல்லைங்களா, அது தைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக் அடிச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா நான் பாதம் போட்டு வச்சுருக்கேன், பாதி அதை ஃபுல்லாக நெக்கு ட்ராயிங் போட்டுக்கலாம். இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதிலேருந்து இது இருக்குது 5 இன்ச்சுக்கு சென்டரில். ஸோ இப்போ மார்க் போட்டுக்கோங்க. அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் போட்டிருக்கேன் நான். ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு வைக்கிறேன், சென்டர் பாயிண்ட்டுக்கு. இது மடிச்சுக்கலாம் ரெண்டா, இந்த ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் ஸ்ட்ரைட்டாகவே சின்னதாக ஒரு வி மாதிரி போடலான்னு இருக்கேன். ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கூடு. இந்த கூடை எவ்வளோ இன்ச்சுக்கு? 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டு. நாலு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா? பாருங்கள், போட்டிருக்கேன். இப்போ இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை உள்ளே வச்சுக்க போகிறோம். இது உள்ளே வச்சு அடிக்க போகிறோம். சரியாக இருக்குது. கேன்வாஸ் வேணுனாலும் ஒரு பீஸ் வச்சுக்கலாம். நான் கேன்வாஸ் வைக்கல, பாருங்கள், அப்படியே வச்சு அடித்து திருப்ப போகிறோம். அடிச்சாச்சு, கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை நம்ம உள்ளே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள், நம்ம கட் கொடுக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடமெல்லாம் திரும்பணுங்கிறதுக்காக நம்ம கட் கொடுக்குறோம். இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் கட் கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாக திரும்பும். நல்லா திருப்பி இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் நல்லா இது வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திரும்பலைன்னா பாருங்கள், பாவில் சின்னதாக ஒரு பீஸ் அந்த கொஞ்சமாக வி போட்டிருக்கேன். மாடல் அவ்வளோதான் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடிச்சுக்குவோம். ப்ரெஸ் தையல் போட்டுக்குவோம். மேலே 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டாச்சு. டிசைன் சின்னதாக வி வச்சுருக்கோம். இப்போ அந்த உள்ளே இருக்கிற துணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்து பேக் சைடில் வேணுமோ அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பார்த்து அடிச்சுக்கலாம். மடித்து இதை நான் ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அப்புறமா அது கூட வச்சு ஒரு நெரிச்சிக்க போகிறேன். ஒரு டிசைனர் தையல் போட்டு விட்டுலான்னு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு இது 2 பக்கமும் அடிச்சுட்டு அப்புறம் கீழேயும் அடிச்சுக்குவோம். அப்புறம் அதை அப்படியே வச்சு ஒரு டிசைனர் தையல் போட்டு விட்டுடலாம்.
இப்படியே வச்சு அடிச்சிடலான் இருக்கேன் உள் பக்கமாக. அப்போ நம்ம வச்சு தையல் போடும்போது அது நல்லா பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த சைடு. இப்போ இதை அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைனர் தையல் போடலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த தையல் போடுறேன். என்னது எஃப் இங்கே வச்சுக்குவோம். ஊசி பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிக்கணும், கீழே இருக்கக்கூடாது ஊசி. நம்ம அப்போ தான் திருப்பும்போது உங்களுக்கு அது திரும்பாது, இல்லைன்னா ஊசி உடஞ்சிடும். பாருங்கள், எஃப்க்கு போயிடுவோம். எஃப்க்கு போயிட்டு இதை வந்து இந்தாண்ட இந்த ஸ்டிச்சோட லென்த்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். ஒரு 2 வைக்கிறேன்னா, உங்களுக்கு டவுட் வருதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி துணியில் ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா இது பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது நல்லா இருக்குது குட்டி குட்டியாக. கொஞ்சம் பெருசானா நல்லா இல்லை. இது தைச்சி பார்த்துட்டு நீங்கள் இது போட்டிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருக்கேன், 1.5 வச்சுருக்கேன், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே அடிக்க வேண்டியதுதான். தெரியுது உங்களுக்கு, கிட்ட கிட்ட வரும். சும்மா ஒரு வி சின்னதாக வரும். அப்படியே 3 தையலும் ஒரு வியும் சின்னதாக வரும். எதுக்கு வந்ததும் ஊசி விட்டு நிறுத்திட்டு திருப்புங்க. திருப்பிட்டு ஊசி நறுத்துக்கிட்டு எட்ஜிலேருந்து வச்சு கொண்டு வாங்க. ஃபுல்லாக அடித்தாச்சு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது உள் பகுதி, மேலே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த துணியோடு வச்சு இணைச்சிருக்கோம். நல்லா பாருங்கள், அந்த டிசைனும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். அந்த துணி வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா எம்மிங் பண்ண வேண்டியதில்லை. இந்த டிசைன் டெய்லர் பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஃப்ரண்ட் பகுதி ரெடி பண்ணியாச்சுங்க. நான் பேக் சைடு ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ண ஜிப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பேக் பார்க்கலாம்.